ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சென்னை பாய் திருவாரூர்கள். உங்களோட சப்போர்ட்னால 2K நம்ம ரீச் ஆகிருக்கோம். தொடர்ந்து வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் திருட்டுத்தனமாக தாங்க கல்யாணம் பண்ண போகிறோம். அதை நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு நானும் ராகவும் வந்து ஸ்பெஷலான 3 பிளேசஸ் போக போகிறோம். ஸோ அதில் ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்து ஒருத்தவங்களோட தலைமையில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ காலையிலே சீக்கிரம் ஏந்திரிச்சிட்டு புதுப்பாக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. நல்லா டீலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்து 2 வே இருக்குது. ஒன்று ஸ்டெப்ஸில் போகலாம், இன்னொரு ரோடு வழியாக போகலாம். ஸோ இது வந்து கோயிலே மலையில் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். சென்னையில் தான் இது வந்து இருக்குது. மேலேருந்து பார்த்தாலே ஃபுல் வியூவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் ரீச் ஆனதுக்கப்புறமா உள்ளார வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து அலோவ் பண்ணல. ஸோ வந்து வெளிலையே வந்து நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல் சிட்டியுமே தெரியுதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கோயிலில் உங்களுக்கு எதுவும் வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இளநீல இந்த மாதிரி துணி கட்டி தருவாங்க. ஸோ அதை நம்ம வேண்டிக்கிட்டு இங்கே வந்து கட்டினா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே இந்த கோயிலே முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் அதுக்கு பொடியும் தருவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ராகவ். ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி தோசை ப்ளஸ் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக வச்சுருக்க அந்த பொடியுமே போட்டு கொடுத்தாங்க. வந்து இங்கே வந்து எது வாங்கினாலும் வந்து 30 ருபீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 பொடி தோசையும் அப்புறம் எனக்கு வந்து பிடிச்ச புளியோதரையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு 9 o'clock கிட்ட நாங்கள் நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ வந்து சரியான மார்னிங்கே வந்து வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்பெஷலான ப்ளேஸ்லாம் இருக்குது. மேலே வந்து சில பேர் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே அந்த மலையிலேருந்து அழகாக அப்படியே இறங்கி வந்துச்சோம். இங்கே வந்து சென்னையில் இப்படி ஒரு பிளேஸான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ஒன் டைம் வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் புதுப்பாக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற கோயில் தான் திருப்போரூர் கோயில். ஸோ அடுத்து நம்ம திருப்போரூர் தான் விசிட் பண்ண போகிறோம். செகண்டாக வந்துட்டு நாங்கள் திருப்போரூர் கோயில் வந்து வந்தாச்சு. ஸோ இது வந்து இதுவுமே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே நான் ஒன் டைம் போயிருக்கேன். இது வந்து என்னோடய செகண்ட் டைம். பிஃபோர் மேரேஜ் ஒன் டைம் நான் போனேன். இப்போது ஆஃப்டர் மேரேஜ் ஒன் டைம் வரேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கே வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பட்டன் வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ திருப்பூர் கோயிலுக்கு உள்ளார வந்துட்டு நாங்கள் சூடமும் அப்புறம் வந்து அர்ச்சனையும் பண்ணியிருந்தோம். இங்கே வந்துட்டு உள்ளாரே நம்ம வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பர்டிகுலராக சில இது மட்டும் கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ராகவும் பயந்துட்டாங்க. நானும் வீடியோலாம் எடுத்துட்டேன். அது பயமாக இருந்துச்சு, அப்புறம் கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அந்த டைம் வந்து நல்லா வந்து மப்பாக இருந்துச்சு, மழையுமா இருந்துச்சு, வெயில் வந்து தெரியல. ராகு வந்துட்டு கோச் போகிறது எதுக்குன்னா வந்து அதுக்கு பிரசாதம் வேணும். பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு நாங்களும் போயிட்டு திருப்பூர் கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பியும் வந்துட்டு தேர்டாக இருக்கிற ஆன்மீக கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் திரும்பியும் வெயில் வந்ததுனால கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். தேர்டாக இருக்கிற கோயிலுக்கு நாங்கள் வந்தாச்சு. இது நித்திய கல்யாண கோயில் தான், பெருமாள் கோயில். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டார்டிங் வரும்போதே கேம்ப்லாம் நடக்கும். ஸோ வந்து வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டாமல் வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஸோ வந்து அங்கே வந்து மாலையும் வந்து எங்கள் தலையில் கட்டிட்டாங்க. ஸோ நம்ம கோயிலுக்காக தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்களுமே வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பெருமாள் சன்னதியில் நானும் ராகவும் மாலையை மாற்றி திரும்பி ஒரு மேரேஜ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அங்கே உள்ள கல்யாணம் ஆகாதவங்க கூட வந்து வேண்டிக்கிட்டால் இங்கே வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்துட்டு கல்யாணம் ஆனவங்களும் திரும்பி வந்து வரலாம். இங்கே வந்துட்டு 3 சுற்றுனா வந்து சீக்கிரம் மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட நம்மளோட விளாக் வந்து முடியுதுங்க.